கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் 55 வசனம் 13. முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொறிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை நினைத்து கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? நம் சந்ததி கர்த்தரை விட்டு வழி விலகி பாவ வலைக்குள் விழுந்து விடுவார்களோ என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றோமா? வாலிப பிராயத்திலே கர்த்தரை மறந்து உலக சிற்றின்பங்களில் பிரியப்பட்டு வாழ்ந்து கொண்டிருப்பதை நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றோமா? ஏசாயா 55:13 முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொறிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய பிள்ளை கர்த்தருக்கு கனி கொடாத முச்செடிகளாயிருந்தாலும், ஒன்றுக்கும் பயனற்ற காஞ்சொறியாக இருந்தாலும், நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமானால், நம் பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் அவருக்கு உண்மையுள்ளவர்களாய் கர்த்தருக்கு பயந்து வாழும்போது நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்தாலும், நாம் கர்த்தருக்கு உண்மையாய் நம்மை ஒப்பு கொடுத்து வாழும்போது நம் கண்ணீரின் ஜெபம் நம் பிள்ளைகளை நரகாக்கினைக்கு தப்புவிக்கும். ஜெபத்தோடும் உபவாசத்தோடும் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது, கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நாம் வாழ்ந்து நம் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கும்போது நிச்சயமாக முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சமும், காஞ்சொறிக்கு பதிலாக மிருது செடியையும் கர்த்தர் எழும்ப பண்ணுவார். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் வாழ்வார்கள். கர்த்தருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ்வார்கள். ஆகவே ஒருவேளை பிள்ளைகளை நினைத்து எதிர்காலம் என்ன ஆகிவிடுமோ என்று சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையை நினைத்து கலங்கி கொண்டிருப்போமானால், நம்முடைய பிள்ளைகளை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் செய்வோம். நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் கர்த்தருக்கு பயந்து உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை மாற்றுவார். அவருக்கென்று உண்மையாக வாழ்கிற நம்மை கர்த்தர் ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். ஆகவே துவண்டு போகாமல் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்தில் நம்முடைய சந்ததியை ஒப்பு கொடுத்து விசுவாசத்தோடு அவர்களுக்காக விண்ணப்பம் செய்வோம். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை கீர்த்தியாகவும் நித்திய அடையாளமாகவும் வைத்து ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் உமக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய சந்ததியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். நீர் எங்களுடைய பிள்ளைகளை போதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்க நீர் செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம். பிள்ளைகளோடு கூட இருந்து நடக்க வேண்டிய வழியை நீர் போதித்து பிசாசின் தந்திர வலைக்குள் விழுந்து விடாதபடிக்கு நீர் காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கின்றோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.